அடுத்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வீடியோ சும்மா தெரிவிக்க போகுது. ஏன்னா அடுத்த ஒரு 3 மாசம் மினிமம் கேரண்டி 3 மாசம் உங்களோட எல்லாரோட ஹெட்செட்லயும் இந்த சாங் தான் வைப் பண்ண போறோம். அப்படி ஒரு தரமான சாங் வேற எதுவும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கூலி படத்துல இருந்து நம்ம அனிருத் சாரோட ஃபயர் மியூசிக்ல சும்மா நெருப்பா வரப்போற சிக்கிட்ட வைப் தான் இன்னைக்கு வைப் பண்ண போறோம். ஆல்ரெடி சின்ன பிட்டு வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதுவே செம்ம தரமா இருக்கும். இது அதை விட மாசா இருக்குது, சும்மா ஜிங் சிக்கான்னு நம்ம டிஆர் சார் பட்டை கிளப்ப போறான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. Sun Pictures. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலை முடியுடா. அந்த பிரிண்டிங் மிஷின் கிட்ட யாரும் என்ன பாரு. தலைவர் போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம். இது முச்சுதான் ஒரு வேலை. பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல. தோபாரா அதெல்லாம் கரெக்டு தானா, ஆனா வைபே இல்லாம எப்படின்னா? வைப் தானே. ரைட்டு. டேய் என்னடா வேலை பார்க்க சொன்னா? ஓ எனர்ஜி தரமான வைப்புங்க. பம்புக்கு நீயா இழுக்காத, என்கிட்ட மோதி எனக்காத, பொல்லாத வேக மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல உடைக்காத, நீ தலைவர் வரணும். கிடைக்காத ஒப்பரி சாங்க சாச்சு வாங்க. ஹே எங்க வர கெட்டுக்கோ பாட்டுக்கோ, தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, கூலி வர சொல்லிக்கோ, எதுக்கு பேச்சு ஒழுங்கா உக்காரு, எனக்கு பாசே கிடையாது, இனிமே தோஸ்து எவனா இருந்தாலும் அனிருத் வாய்ஸ் தான் பிளஸ். முடிச்சிடலாமா? சவுண்ட வைப்புங்க. தலைவர் காட்டுங்கடா ஃபுல்லா. தலைவர் ஸ்டெப் போடணும்.
லோக்கல் குத்து அப்படியே அந்த லோக்கல் சாங் போட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி கண்டிப்பா கேட்கணும். அப்படியே ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, பட்டை கிளப்புறோம். தலைவன் லுக்கு தான் வெயிட். 3, 2, 1. சன் பிக்சர்ஸ் இது மாதிரி செட்டு, அந்த ஒரு கூலி வேலை பார்க்குற செட்டு மாதிரி இருக்குது. கலாநிதி மாறன் பிரசன்ஸ், அறிவு ஆல்ரெடி பவர் ஹவுஸ் அறிவு போது. நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சுதான் மாதிரி வேலை. பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவர் இனிமே நெருப்பு தான். தீயா இருக்கணும்ல. அனிருத் ருத்ர தாண்டவம் எல்லாம் கரெக்டு தானா, ஆனா வைபே இல்லாம எப்படின்னா? வைப் தானே. ரைட்டு. ஓ டீயா சர்ப்ரைஸ். கேள்வி கேட்டு உசுர வாங்காதே, கேட்டுக்கோ ஏலாம் பாத்துக்கோ, தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, இதுதான் கூலி வர சொல்லிக்கோ. எப்படி ஒழுங்கா அந்த சினிமா இதாங்க சினிமா. கிடையாது எனிமி தோஸ்தே, எவனா இருந்தாலும் உனக்கெல்லாமா சத்தா முடிச்சிடலாமா. தியேட்டர்ல கிளிதான். அடி ஸ்டெப்லாம் கரெக்டா ப்ளே. சாண்டி சாண்டி மட்டும் பம்புக்கு நீயா இழுக்காத, என்கிட்ட மோதி இறக்காத, பொல்லாத வேக மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல உடைக்காத, நீ மட்டும் கையில கிடைக்காத, ஒப்பரி சாங்க சாச்சு வாங்க. ஹே எங்க வேணா கேட்டுக்கோ, ஆல்ரெடி இது இப்படி பைப் ஆயிடுச்சு. எனக்கு பாசே கிடையாது, பாசே கிடையாது. எவனா இருந்தாலும் முடக்கலாமா, சத்தா முடிச்சிடலாமா. இந்த செப்புதாயா தரோம். தலைவர் போடணும் வெயிட் தான். ஒரு பினிஷிங் முடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சன் பிக்சர்ஸ் சொல்லி ஆகணுங்க. ஒரு தரமான ப்ரொடக்ஷன் டீமு. நேற்று முந்தானத்துலேருந்து கடந்த ஒரு 2-3 நாளா செம்மையான ப்ரொமோஷன் இந்த சாங்கு. ஏன்னா அப்படி ஒரு வேல்யூவான சாங்கு. ஆல்ரெடி ஹைப் தரமான ஹைப் ஒரு 4-5 மாசமாவே இப்போ எகிரிட்டுங்க சாங்கு. அதுக்கான அந்த ஸ்டேஜிங் செம்மையா பண்ணி அதுக்கு சன் பிக்சர்ஸ் ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லணும். ரெண்டாவது டி ராஜேந்திரன் சார் ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, கூட நிறைய
ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்ந்துருந்தாங்க. பட் இப்போ ஓகே ஆகிட்டாரு. இப்போ அந்த ஒரு கம்பேக் ஒரு அழகா வந்து செமையா ஸ்டெப்லாம் போட்டு அவரால் முடியல, இருந்தாலும் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு தரமான ஹேட்ஸ் அப்பு. 3வது நம்ம தலைவர் அனிருத்துக்கு. எங்கேயா நீங்களாம் பிடிக்கிற சாங்க, யாரு சாமி நீ, எங்க தான் ஏன் பிடிக்கிறீங்க சாங்கலாம்? அப்படி தரமா இருக்குது வைப்பு. அப்படி லிரிக்ஸ்லாம் வச்சு வெளுத்துட்டாங்க. அறிவு ஆல்சோ கூட இருக்கிறாரு. தலைவர் அந்த ஸ்கிரீன் பிரசத்தை காட்டும் போது ஐயோ, தியேட்டர்ல என்ன கிளி உழவுதோ, தியேட்டர்ல மட்டும் வச்சிருங்க லோகேஷ் கனகராஜ், இல்லாட்டி தியேட்டர் கிளி தான், ஆல்ரெடி கிளி தான், இருந்தாலும் வச்சிருங்க, அப்பதான் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்படி ஒரு தரமான லுக்கு. நான் சொன்ன ஆல்ரெடி சினிமான்னு அந்த ரஜினி சார் அந்த ஒரு ஸ்டேஜிங், அந்த கேரக்டர், அந்த டைரக்ஷன், இந்த ஒரு டீம் பவர் நினைக்கும் போது அப்படியே ஒரு அவுரா வரும். அதுக்குதான் அவுரா கான்னு சொல்லுவாங்க ரஜினி சாரை. அப்படியே அந்த உடம்புல அந்த அவுரா வந்துடும். எங்கடா அந்த தலைவர், எங்கடா பார்த்தோம் அப்படி தலைவரை, இப்படிதான் இங்க யோ தலைவர் இதான்டா தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய சில 3 படங்கள்ல வந்து அந்த வைப் இருக்காது. பட் இந்த படத்துல வந்து அவர் பல்ஸை பிடிச்சிருக்காரு ரஜினி சார். கண்டிப்பா படம் ஃபுல்லா அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தேவா சம்பவம் தான் தரமா இருக்க போகுது. ஆல்ரெடி நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இதுல இருக்கிறாங்க. பட் இது வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஸ்பெஷலான சாங் நினைக்கிறேன். வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இனிமேல் லூப்ல தான் இருக்கும். அனிருத் சாங் வர, அனிருத் சார் வர வாய்ஸ் பாடிட்டாரு. ஸோ பட்டைகள் பேரும் ரஜினி சார் வருவார்னு நினைச்சேன். பட் ரஜினி சாரோட கிளிப்லாம் வந்துருந்துச்சு. நான் வந்து ரஜினி சார் தான் ஷூட்டிங் நடந்தான் கேள்வி போட்டோம். ரஜினி சார் அண்ட் அனிருத் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே. பட் இல்லை டி ராஜேந்திரன் ரஜினி சார் வந்து படத்துல ஒரு அட்ரேஜன் படத்துல வருவான்னு தெரியல. பட் இதுல வந்து சம்பவம் மட்டும் போயிட்டாரு. கண்டிப்பா பட்டைய கலவு போகுது. இன்னும் ஒரு 2-3 மாசம் தான், அப்புறம் தீ தான் தியேட்டர்ல போய். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க வைப்ல கேட்டுருங்க. உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது, டைரக்டா போய் வைப்ல கேளுங்க. நானும் கேட்க தான் போறேன். தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும்ல. இதோ பாரு, அதெல்லாம் கரெக்டு தானா, ஆனா வைபே இல்லாம எப்படின்னா? வைப் தானே. ரைட்டு. Dina kina do,